ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th CBSE மேக்ஸ். ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் 2 சம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது வந்து 3rd சம். ஓகேவா? இதில் ஏபினா என்னன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட் கொடுத்துருக்க நம்பரில் இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குள்ள டிஃபரன்ஸும், இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸும், இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸும் சேமா இருந்தால் அது வந்து ஏபின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கான்செப்ட். ஃபார் த ஃபாலோயிங் ஏபி ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் த காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ரைட் பண்ணணும். என்னத்தை ரைட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்மை ரைட் பண்ணணும் அண்ட் அதுக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது? ஏன்னு வச்சுக்கோங்க. காமன் டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது? டி. டிஃபரன்ஸை டின்னு சொல்றோம். ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும், டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட கொஸ்டின். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3 1 -1 -3 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகேவா? அப்ப என்ன எழுதிடலாம் நீங்க டைரக்டா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது? இந்த 3ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஹேர் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ = 3. ஸோ ஏ = இதுதான் 3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சர். தென் என்ன கேட்டிருக்காங்க? காமன் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டி = செகண்ட் டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கிடைச்சிரும் காமன் டிஃபரன்ஸ். அல்லது தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை மைனஸ் பண்ணா கிடைக்கும். அல்லது ஃபோர்த் டேர்ம்ல இருந்து இந்த தேர்ட் டேர்மை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த காமன் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும். எந்த இதை மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் டிஃபரன்ஸ் தான் வரும். அதான் வந்து ஏபி. ஓகேவா? இப்ப காமன் டிஃபரன்ஸ் டி = நான் இந்த 2 டேர்மே எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டேர்ம் மைனஸ் இது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் உங்களுக்கு என்னது? 1. அப்புறம் இந்த மைனஸ் சிம்பிள் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? உங்களுக்கு 3. ஸோ 1 - 3 என்னது? -2. அப்ப அந்த காமன் டிஃபரன்ஸ் என்னது? டி = -2. இதான் ஆன்சர். ஓகேவா? டி = -2, ஏ = 3. அவ்வளவுதான். அடுத்து தேர்ட்ல செகண்ட் சம் பார்ப்போமா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. -5 -1 3 7 கொடுத்துருக்காங்க. சேம் தான், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கலாம். ஏ = -5. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் என்னது? இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறதா காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் டி = செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது உங்களுக்கு? -1. என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ், இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் -5. ஸோ என்ன வரும்? இந்த -1 அப்படியே வரும். மைனஸ் மைனஸ்ங்கும் போது +5 வரும். ஸோ என்ன ஆகும்? -1 +5 என்னது? 4. அப்ப காமன் டிஃபரன்ஸ் என்னது? 4. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஏ = -5, டி = 4. அவ்வளவுதான், அதான் ஆன்சர். அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 1/3 5/3 9/3 13/3 கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ = என்னது? 1/3. ஸோ ஏ = 1/3 எழுதிடுவீங்க. காமன் டிஃபரன்ஸ் டி = செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது? இங்க உங்களுக்கு 5/3. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1/3. ஸோ இந்த நடுவில் மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க 3யும் காமனா இருக்கா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? 3ன்னு எழுதிக்கலாம். இங்க என்னது? 5 - 1. ஸோ எப்படி வரும்? 5 - 1 என்ன வரும்? 5 - 1 என்னது? 4/3. இதுதான் வந்து டி, காமன் டிஃபரன்ஸ் டி. ஓகேவா? ஏ = 1/3, டி = 4/3. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து தேர்ட்ல ஃபோர்த் பாருங்க. 0.6 1.7 2.8 3.9 கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஏ = இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். சோ ஏ = 0.6 எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்து என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம். காமன் டிஃபரன்ஸ் டி = செகண்ட் டேர்ம் என்னது? 1.7 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 0.6. ஓகேவா? இது எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? 1.7 0.6. ஸோ 7ல இருந்து 6 போனா என்னது? 1. ஓகேவா? 1 0னா 1 தான். ஸோ என்ன ஆன்சர் வரும்? 1.1. இதுதான் டி. காமன் டிஃபரன்ஸ் என்னது? 1.1. ஓகேவா? அவ்வளவுதான். இதுல நீங்க எதை வச்சு மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்க இதுல இருந்து இதை கூட மைனஸ் பண்ணலாம். அப்ப என்ன வரும்? 2.8 1.7 வருமா? 8ல இருந்து 7 போனா 1 வரும். அதே மாதிரி 2ல இருந்து 1 போனா 1 தான் வரும். ஓகேவா? இந்த இதுக்கும் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் ஏபில. அவ்வளவுதான். டி = 1.1, ஏ = 0.6. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் சின்ன லாஜிக் மட்டும் தான். அவ்வளவுதான். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் இந்த சம் ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, இதுல ஏதாவது புரியல, ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் 4th சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.